வணக்கம் நண்பர்களே. ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், சரிங்களா? சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துலேருந்து எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சங்க இலக்கியம் அப்படின்னா 17 மேல்கணக்கும் 17 கீழ்கணக்கும் இது ரெண்டும் சேர்ந்தது தான் சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் 17 மேல் கணக்கில் என்னென்ன இருக்குன்னா 17 மேல் கணக்கில் 10 பாட்டும் 8 தொகையும் தான். இது ரெண்டும் சேர்ந்தது தான் 17 மேல் கணக்கு நூல்கள், சரிங்களா? அடுத்து அதே மாதிரி 17 கீழ்கணக்கு நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ 17 மேல் கணக்கு நூல்கள். 8 தொகை நூலில் மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், இந்த மாதிரி 8 நூல்கள் இருக்குது, சரிங்களா? அதை பற்றி ஒவ்வொன்றா அதில் என்னென்ன வரும் அப்படின்னு டீட்டெயில் நம்ம பின்னாடி இது பார்ப்போம், சரிங்களா? இதை பற்றி சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல குறுந்தொகை, கீழே லைன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், இது எல்லாமே அடைமொழி, சரிங்களா? அந்த அடைமொழியை பற்றி நான் சொல்கிறேன். குறுந்தொகை அப்படின்னு நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை, சரிங்களா? அதாவது நேர் வழியில் சம்பாரித்து நல்ல பணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை வச்சுருக்கிறது நல்ல தொகையாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிற்று பத்து, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், அதாவது கற்றறிந்தார் ஏத்தும் களி, கற்றறிந்தார் ஏத்தும் களி, அகம் புறம் என்றும், அகம்புறம் அப்படின்னா பரிபாடல். இதை பற்றி நான் சொல்கிறேங்க. இது ஒவ்வொரு நூலை பற்றி தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க, சரிங்களா? இது லைன்ஸ். இந்த லைன்ஸ் கூட கேட்டு இது எதில் வந்திருக்குன்னு கூட கேட்பாங்க, சரிங்களா? 8 தொகை நூலில் புறப்பொருள் நூல்கள் மொத்தம் 2. அதாவது 8 தொகை நூல்களே மொத்தம் 8 நூல்கள் இருந்துச்சு இல்லையா? அது 2 நூல்கள் புறப்பொருள் சேர்ந்தது. என்னென்னா பதிற்று பத்தும் புறநானூறு, இது 2 மட்டுமே புறப்பொருளை சேர்ந்தது. அப்புறம் 8 தொகை நூல் அகத்தை சேர்ந்தது. எத்தனா மொத்தம் 5. அகத்தில் 5 இருக்குது, புறத்தில் 2, அகத்தில் 5. இன்னும் ஒன்று என்னன்னா பரிபாடல், அது ஒன்று அகமும் புறமும் சேர்ந்தது தான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அகமும் புறமும் சேர்ந்தது தான் பரிபாடல், சரிங்களா? இந்த 8 தொகை நூல் அகப்பொருளில் மொத்தம் எத்தனை? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இது எல்லாமே அகப்பொருளில் சேர்ந்தது, சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் நோட்ஸாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் படிக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். இப்போ இந்த டேபிள் காலத்தில் பாருங்கள், நூல்கள், புலவர்கள், அதாவது இந்த நூலோட பேரை எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க, அடுத்து அடிவரையறை, அடுத்து அது என்ன அகமா புறமா அப்படின்றதையும் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்து தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார் அப்படின்ட்டு. பொதுவாகவே தொகுப்பிக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு அரசர். ஒரு அரசர் தான் ஒரு புலவர்கிட்டையோ இல்லை ஒரு அமைச்சர்கிட்டையோ இதை நீங்கள் இந்த நூலை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுவாங்க, சரிங்களா? அப்படின்னா தொகுப்பித்தவர் யார்? ஒரு பெரிய அரசர், ஒரு அரசர் பொசிஷனில் இருக்கவங்க. தொகுத்தவர் ஒரு புலவராகவோ இல்லை அமைச்சராகவோ இருப்பாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நற்றிணை. நற்றிணை 400, நற்றிணை 4, அந்த ஃப்ளோலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை 400 பாடல்கள், சரிங்களா? அடுத்தது அதில் எத்தனை புலவர்கள் பாடினாங்கன்னா 175 புலவர்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. ஆனால் இந்த அகநானூரில் உள்ளது தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அகநானூரில் உள்ளது மொத்தம் 145 புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். மற்றபடி வேறு எதுவுமே கேட்கறதுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து அடிகள், அதாவது நற்றிணையில் எத்தனை அடிகள் இருக்குன்னா 9 to 12 அடிகள் இருக்குது. நற்றிணைனா 9 to 12 அடிகள். நற்றிணைனா நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லது. 9th to 12th வரைக்கும் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, சரிங்களா? அது உங்களோட பர்சனல்னால் என்ன அகம் இல்லையா? அதனால் அகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை 9லேருந்து 12 வரைக்கும் படித்தா தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அது தொகுத்தவர் யாருன்னு தெரியல, அது இன்னும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, சரிங்களா? அடுத்து குறுந்தொகையிலையும் எத்தனைனா 400 பாடல்கள் இருக்குது, சரிங்களா? அதில் எத்தனை புலவர்கள்னால் 205 புலவர்கள் பாடியிருக்காங்கன்னு ஒரு இது இந்த டேட்டாஸ் எல்லாமே அப்பப்போ கண்டுபிடிக்க டேட்டாஸ் மாறும், சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு கண்டுபிடிச்ச வரைக்கும் இந்த டேட்டாஸ் வந்துருக்கு. இதில் என்னென்னா
இந்த அடிகள் என்னென்னா குறுந்தொகை அப்படின்னா ஒரு குறுந்தொகை, ஒரு தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தொகை இருக்குது நம்ம வீட்டில், அந்த தொகையை எடுத்துக்கிட்டு நம்ம 4 8 குறுக்க நடந்து போயாது பூரி வாங்கி சாப்பிடுவோம். 4 8 நடந்து போயாது பூரி வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா பூரி மேலே அவ்வளோ ஆசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூரிங்கிறது அகத்துக்கு தானே போகுது, அதனால் அகம். சரிங்களா? அடுத்த நூல் வந்து ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறுனா 5 100 × 5 500, அதனால் 500 பாடல். சரிங்களா? இது புலவர்களும் வந்து 5 பேர்னு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இதை யார் தொகுப்பித்தவங்க அப்படின்னா யானைக்கச்சை மாந்தரன் இரும்பொறை. சரிங்களா? யானை, அதாவது இருக்கிறதுல அதிகமான நூல்களை கொண்டது எது அப்படின்னா ஐங்குறு நூறு தான். அதுதான் யானை. யானைனா பெருசாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம். யானைக்கச்சை மாந்தரன் இரும்பொறைன்னு வரும். சரிங்களா? இதை வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா கூடலூர் கிழார்கிட்ட சொல்கிறாங்க. யானை, அதுவே பெரிய யானை, அதை அடக்கணும் அப்படின்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்கிட்ட சொன்னால் தான் அதை அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிழார்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கலித்தொகை. கலித்தொகை 150. இது இம்பார்ட்டண்ட்ங்க, எல்லாம் பார்த்துக்குவோம். 150. சரிங்களா? 150 நூல்கள் இருக்குது. இதோட அடிகள் என்ன அப்படின்னா 11லேருந்து 80 வரைக்கும் இதோட அடிகள் இருக்குது. இதுவும் வந்து அகத்தை சார்ந்தது. அந்த மாதிரி களி வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அதனால் அது நல்லந்துவனார். அது வந்து தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார். களி வந்து உடம்புக்கு நல்லது. அதை வந்து எப்படி நம்ம 11 to 80 அப்படிங்கிறது எப்படி நமக்கு வச்சுக்கோன்னா களியை வந்து அந்த உலக்கையில் போட்டு குத்தி இடித்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால் 11 உலக்கை, 2 உலக்கை, குச்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு 11 ஃபஸ்ட்டு உள்ள அந்த நம்பர் ஞாபகம் இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா எப்பயுமே இது வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் நம்பர் தெரிஞ்சிருந்தால் அடுத்த நம்பர் தேவையில்லை. அடுத்தது அகநானூறு. அகநானூறுங்கிறது வந்து அந்த அகநானூறுங்கிறதுலே வந்துருச்சு 400ன்னு. சரிங்களா? அதனால் இதில் 400 நூல்கள் வந்து இருக்குது. இதை மொத்தம் எத்தனை புலவர்கள்னால் 145 புலவர்கள் வந்து இதை வந்து பாடியிருக்காங்க. சரிங்களா? இது அகநானூறு வந்து எப்பயுமே நம்ம அகம் எப்படி ஃபஸ்ட்டு ஒன்று நினைக்கும், அதுக்கப்புறம் ஒன்று நினைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நினைக்கிது, அடுத்து ஒன்று நினைக்கிது, அதனால் முன்னும் பின்னுமா நினைக்கும். அதனால் 13ங்கிறது அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டால் 31 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறுனாலே அது அகப்பொருளில் தான் வரும், அதனால் அகம். சரிங்களா? இதை யார் வந்து தொகுப்பித்தாங்க அப்படின்னா உத்திர சன்மனார். சரிங்களா? தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் உத்திர பெருவழுதி. ரெண்டுமே இந்த உக்கிர இப்படி தான் வரும். இது வந்து உருத்திர சன்மன். எப்போ ஏன்னா மனசு உறுத்துது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு உறுத்துது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட், நமக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த நேரம் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து புறநானூறு. இதுலேயுமே 400ன்னு வந்துருச்சு, அதனால் இதில் 400 பாடல்கள் இருக்குது. இதில் புலவர்கள் வந்து பலர் பாடியிருக்காங்க, இருந்தாலும் டேட்டாவில் 158 கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உள்ள டேட்டா இது. சரிங்களா? ஆனால் புலவர்கள் வந்து பலர் பாடினது தான் வந்து புறநானூறு. இன்னமும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது புறநானூறு அப்படிங்கிறது 4 அப்படின்றவனால 4 எல்லாமே 4னே வரும் பாருங்கள். 4லேருந்து 40 வரைக்கும் இதோட அடிவரையறை. சரி, இது புறத்தை சார்ந்தது. சரிங்களா? அடுத்து பதிற்று 10. அது டைப்பிங்கில் பதிற்று 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வந்து பதிற்று 10 அதில் வந்து 100 பாடல்கள் வந்து இருக்குது. ஏன்னா 10 × 10. சரிங்களா? மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. இது வந்து புலவர்கள் வந்து 8 பேர் பாடியிருக்காங்க. பதிற்று 10 அதில் வந்து 8 பேர் பாடியிருக்காங்க. அது வந்து 8லேருந்து 57 அடிகள் வரைக்கும் இந்த இதை பாடலாம். அடுத்தது பரிபாடலில் வந்து மொத்தம் 70 பாடல் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சது எத்தனை அப்படின்னா 70ல் வெறும் 24 மட்டும்தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. இது வந்து கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலுமே அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து மொத்தம் 13 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நூல்களே நிறைய கண்டுபிடிக்கல. அப்படி இருக்கும்பொழுது புலவர்கள் 13ன்னு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் அதாவது புலவர்கள்ன்றது இப்போதைக்கு சும்மா கிடைச்ச வரைக்கும் உள்ள டேட்டா தான். இனிமேல் கண்டுபிடிச்சா அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதோட அடிகள் என்னென்னா 25லேருந்து 400 வரைக்கும். 25லேருந்து 400 வரைக்கும் இது வந்து பாடினா அது வந்து பரிபாடலில் வந்து வரும். சரிங்களா? இது வந்து அகமும் புறமும் சேர்ந்த ஒரு நூல். சரிங்களா? 8 தொகை நூல் இதுதான். இதோட முடிச்சாச்சு.
இதில் வேறு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஷார்ட்கட் இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.